கோவலன், மாதவி. காட்சியை அப்படியே கடற்கரை பக்கம் திருப்புங்க. இந்திர விழாவின் போது இருவரும் மகிழ்ந்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலே பாடலின் வழியாக ஊடல் வந்து நிற்கிறது. அந்த ஊடலை கோவலன் தீர்த்து வைத்தானா என்றால் இல்லை. அவன் தவறாக புரிந்து கொண்டு பேசாத வார்த்தைகள் எல்லாம் பேசி மாதவியை விட்டு நீங்கி கண்ணகி இடத்திலே வருகிறான். எந்த காரணமும் சொல்லவில்லை. மீண்டு வருவானா இல்லையா என்பது மாதவிக்கு தெரியாது. இரவு நேரத்தில் வந்து விடுவான் என்று நினைத்து கொண்டிருக்கிறாள். ஆனால் கோவலன் வரவில்லை. நேராக கண்ணகி இடத்திலே செல்கிறார். இந்த ஊடலை தவிர்க்காத காரணம், பாண்டியனுடைய அவைக்களத்திலே ஒரு ஊடல் காட்சி நடக்கப் போகிறது. பாண்டியனுடைய அவைக்களம். அங்கே பாண்டியன் அரசமாதேவி பக்கத்திலே இருக்கும்போது இன்னொரு நடன மங்கை மீது தன்னுடைய கண்ணை மேய விடுகிறான். அரசி சும்மா இருப்பாளா? உடனே எழுந்து அங்கு போகக்கூடிய நேரத்திலே அவளை எவ்வாறு சமாதானம் செய்வது என்று யோசிக்கிறான் பாண்டியன். அந்த நேரத்தில் இங்கும் ஊடல் எழுகிறது. ஊடலை தவிர்க்காமல் வந்த கோவலனுடைய ஊடல் இங்கே வந்து வேலை செய்கிறது. அரசிக்கு கோபம். கட்டிய மனைவி பக்கத்திலேயே இருக்கும் போது பாண்டியன் இன்னொரு பெண்ணை பார்த்தால் யாருக்குத்தான் பொறுக்கும்? அவள் எழுந்து நடந்து போகிறாள். போகக்கூடிய நேரத்தில் இவளுடைய ஊடலை எப்படியாவது சமாதானம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான் பாண்டியன். அந்த நேரத்தில் பொற்கொள்ளன் வருகிறான். காணாமல் போன பாண்டியனுடைய மனைவியினுடைய சிலம்பு கோவலன் கையில் இருக்கிறது என்று சொல்கிறார். உடனே பாண்டியனுக்கு அந்த சிலம்பை கொணர்ந்து கொடுத்தால் பாண்டிமாதேவியினுடைய ஊடல் தனியும் என்று நினைக்கிறான். உடனே கொன்று அச்சிலம்பினை கொணர்க என்று பதில் உரைக்கிறார். இந்த நேரத்திலே ஊடல் தவிர்க்கப்படாத காரணம் இங்கே ஊடலாலே முடிகிறது. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஊடலை அங்கு தவிர்த்து அவன் வெளியில் வராத காரணம்தான் ஊடலால் மடிந்து போகிறான் கோவலன்.